குழந்தை என்பது இறைவன் கொடுக்கும் வரம். அந்த வரத்தை ஒரு குடும்பத்திற்கு தேவன் தரும்போது அந்த குடும்பத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி உண்டாகும். அதுவே அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை நேரிடும் போது அந்த குடும்பமே துடித்து போகும். அப்படிப்பட்ட நேரங்களில் இறைவனிடம் ஜெபிக்கும் ஜெபத்தின் பலன் குறித்து இந்த சகோதரி சொல்வதை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் குடியாத்தத்தில் இருக்கிறேன். என் அக்கா பேர் சித்ரா. அக்காவுடைய குழந்தை அவன் பேர் கிஷோர். 4 வயசுலேருந்து ஃபிக்ஸு வியாதினால் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தான். தூக்கத்தில் ஏதோ நார்மலாக தான் ஏதோ பண்ணுறான்னுட்டுன்னு ஜிஹெச்சில் எடுத்துன்னு போய் தூக்கின்னு போன மாதத்தில் கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு. சுயநிலவே இல்லாத ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சுயநிலவே இல்லாத போயிடுச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க சக்தி இல்லாதனால அது மாதிரி இழுப்பு மாதிரி வரும்னு சொன்னாங்க. சரி, முதல்ல இழுப்பு மாதிரி தானே, சக்தி இல்லாதான் அப்படி வருதுன்னுட்டு நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். கண்டினியூவாக திருப்பும் வர ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு ஃபிக்ஸு வியாதினால். அப்போ டாக்டர்லாம் சொன்னாங்க இது ஜுரம் அடிச்சு இது மூடிக்கு பாதிச்சுன்னா இது சொல்ல முடியல, நீங்கள் போய் வேறு எங்கன்னா ஸ்கேன் பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டலில் எங்கன்னா பாருன்னு சொன்னாங்க. என் அக்காவும் ரொம்ப உடஞ்சி போயிட்டா. வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். எங்கள் மாமாவும் கூலி வேலை தான் செய்கிறாரு. அவரும் ரொம்ப வேதனைப்படுவார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் ரொம்ப இல்லாத கஷ்டத்தில் கூலி வேலை செஞ்சு தான் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. நாங்களும் இல்லாத பட்டவங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நான் இயேசு அளிக்கிறார் ஜபகோபுரத்துக்கு வந்து பொருத்தன் பண்ணி ஜபம் பண்ணேன். ஏசப்பா, அந்த ஃபிக்ஸு வியாதியாக இருக்கக்கூடாது, இந்த ஃபிக்ஸு வியாதியிலேருந்து விடுதலை பெற்று நான் இங்கே சாட்சியாக நிற்கணும், அது இல்லாமல் எல்லாம் பங்காளராக குழந்தை இதில் நான் சேர்த்து விடுறேன் நான் பொருத்தன் பண்ணி நான் ஜபம் பண்ணேன். ஜபம் பண்ண மாதத்தில் எங்களுக்காக அந்த ஜபகோபுரத்தில் ஜப வீரர்கள்லாம் நல்ல ஊக்கமாக ஜபம் பண்ணாங்க. நாங்களும் கண்டினியூவாக ஜபம் பண்ணோம். அப்படி ஆண்டவர்கிட்ட நான் அழுதேன், ஏசப்பா நீங்கள் தான் எங்கள் அக்கா குழந்தைக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுக்க முடியும். டாக்டரை காட்டிலும் நீங்கள் பெரிய தகப்பன், நீங்கள் தான் பரம வைத்தியரே நீங்கள் தான் சுவாமி, அவனுக்கு மெய்யாகவே நீங்கள் தான் விடுதலை கொடுக்க முடியும்னுட்டுன்னு எங்கள் அக்காவுக்கு கூட உடஞ்சி போகிற டைமில் ஏசப்பா பற்றி சொல்லுவோம், அக்கா பயப்படாத, ஏசப்பா கிட்ட நீ ஜபம் பண்ணு, நம்மளும் ஜபம் பண்ணலான்னுட்டுன்னு அவ்வளோ அழுது ஜபம் பண்ணுவா. ஜபம் பண்ண மாதத்தில் ஆண்டவர் அவனுக்கு மெய்யாகவே ஒரு விடுதலை கொடுத்தாரு. நான் எப்போ ஜபகோபுரத்துக்கு வந்தனோ அதிலிருந்து அவனுக்கு அந்த ஃபிக்ஸு வியாதியே வரவே இல்லை. அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. 3 வருஷம் ஆகுது, இன்னமும் அவனுக்கு எந்த ஒரு இது இல்லாத படிக்க கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. இயேசு அளிக்கிறார் ஜபகோபுர ஊழியத்துக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அது இல்லாமல் பால் தின்னுகிற குடும்பத்துக்காகவும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கண்ணீரில் தவிக்கும் கோடான கோடி மக்களுக்கு பிரார்த்தனையின் மூலம் ஓர் தீர்வினை கொண்டு வரும் ஒரே நோக்கத்தில் தேவ தரிசனத்தின்படி உருவாக்கப்பட்ட ஊழியம்தான் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுர ஊழியம். எப்படியாவது மக்களின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்ற பெரிதான நோக்கத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மக்களுக்கு மிக அருகாமையிலேயே அவர்கள் வசிக்கும் இடங்களிலேயே இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரங்களை நிறுவி வருகிறார். தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இயங்கி வரும் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தில் நடைபெற்று வரும் பிரார்த்தனை கூட்டங்கள், வாலிபர் ஆசீர்வாத கூட்டங்கள், கொடுக்கப்படும் தெய்வீக ஆலோசனைகள் மற்றும் பிரார்த்தனைகள், தனியாக ஜெபிக்க தியான அறை போன்ற பல்வேறு சேவைகளின் மூலமாய் தேவனின் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளம் ஏராளம். பிரச்சனைகளுக்கு ஓர் தீர்வை தேடி உதவிக்காக நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்திடும் போது தேவாதி தேவனையும் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தையும் அங்கு உங்களுக்காக ஏறெடுக்கப்பட்டு வரும் ஜபங்களையும் நினைவு கூறுங்கள். இறைவனின் அற்புதங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தில் உங்களுக்காக உங்களோடு இணைந்து கண்ணீரோடும் பாரத்தோடும் பிரார்த்தனை எடுக்க டாக்டர் பால் தினகரன் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட இயேசு அழைக்கிறார் ஜபகோபுர ஜப வீரர்கள் தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் 24 மணி நேரமும் தொலைபேசி மூலமாய் பிரார்த்தனை சேவையை பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0443399900. உங்கள் ஜப தேவைகளை கடிதம் மூலம் தெரியப்படுத்த நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டாக்டர் பால் தினகரன், இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம், எண் 16, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள 1800425775 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள்.
இது இயேசு அழைக்கிறார் ஊழியம். உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம். இப்பொழுதும் உபவாச ஜெபத்தின் மேன்மையை குறித்து உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய இறைச்செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச சொன்ன வார்த்தை எசேக்கியேல் 20:41 வாசிக்க கேட்போம். நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனைய நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். ஆண்டவர் தான் உங்களை புறப்பட பண்ணியிருக்கிறார். நீங்கள் என்னதான் யோசித்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை முன் குறித்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் நாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய கணவரும் சரி, நாங்களும் சரி, உங்களை குறித்து யோசிக்கும் பொழுதெல்லாம் உங்கள் மீது பிரியத்தோடு நாங்கள் சொல்லுகிறோமே, எங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள்தான், எங்களுடைய உறவினர்கள் நீங்கள்தான் என்று சொல்லுகிறோம். எங்களுக்கே அவ்வளோ உங்கள் மீது பிரியம் இருந்தால் ஆண்டவருக்கு எவ்வளோ அதிகமாக உங்கள் மீது பிரியம் இருக்கும். இயேசுவானவர் ஊழியம் செய்து செய்து தன்னுடைய சொந்த குடும்பத்தினரை கூட கவனிக்க முடியாத சூழ்நிலை வந்த பொழுது இயேசுவானவரை தேடி யார் வந்தாங்க? அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்தாங்க. அவங்க உள்ள கூட வர முடியல, வெளியே நின்று இயேசுவை தேடி வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் அவரை பார்க்கும்படியாக. அப்பொழுது எல்லாரும் சொன்னாங்க, உம்முடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று. அப்பொழுது இயேசுவானவர் என்ன சொன்னார் அவர்களை பார்த்து? யார் என்னுடைய சகோதரர்கள், யார் என்னுடைய தாய்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற இவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் என் சகோதரியுமா இருக்கிறார்கள் என்று சொன்னார். இதை நாம் மத்தேயு 12:49-50 போன்ற வசனங்களிலே பார்க்கிறோம். அப்படிதான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறார். எதற்காக ஆண்டவர் பிரியம் வைக்கிறார்? நாம் ஜெபத்தில் இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம் மீது பிரியமாக இருக்கிறார். இந்த சுகந்த வாசனை அவருக்கு எப்படிப்பட்ட சுகந்த வாசனையாக இருக்கிறது? நம்முடைய ஜெபம்தான் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது. முழு நேரமும் நாம் ஜெபத்திலேயே இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நான் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவர் இப்படி நம்ம மீது பிரியம் வைக்கிறதுனாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு லாரியில் பின்னால் எழுதியிருந்தது, முயற்சி சாதிக்காததே முழங்கால் சாதிக்கும் என்று. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறோம். காஃபி குடிக்கும்போது அந்த வாசனையை முகர்ந்து குடிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம காலையில் எழும்பின உடனே ஜெபிக்கும் பொழுது, வேதம் வாசித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய அந்த ஜெப வாசனையை முகர்ந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார். என் பிள்ளைங்க எப்போ என்னிடத்துல வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்வது என்பது லேசான காரியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே முதல் வேலை வேதம் வாசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. திடீர்னு மரித்தவர்களை கொண்டு வந்து போடும்போது நமக்கு பயமே இருக்காது. பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்து நம்ம முன்னால் நிறுத்தும்போது பயமே இருக்காது. காலையில் நம்ம ரெடியாக ஜெபத்தோடு ப்ரிப்பேர்டாக இருக்கும் பொழுது நாம் தைரியமாக ஊழியம் செய்ய நம்மால் முடிகிறது. இந்த காலை ஜெபத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை முகர்ந்து 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 நம் மீது பிரியமாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாமும் அப்படி தான் சொல்லுகிறோம். ஜெபமே ஜெயம் என்று சொல்லுகிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுகிறது, ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. எப்படி வருகிறது? நாம் ஜெபிக்கிறதுனால் வருகிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டிய நேரத்தில் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
ஜெபத்தோடு நாம் ஊழியத்திற்கு வரும் பொழுது ஒருவரும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. நமக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி நிற்கிறோம்? ஜெபம் செய்கிறதுனால்தான் இன்றைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள், உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நாம் ஜெபிக்காமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். ஜெபத்தினால்தான் நாம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை தூப வர்க்கமாக பொற்கலசங்களிலே ஏற்றுக்கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 5:8 நாம் அதை பார்க்கிறோம். பொற்கலசத்திலே இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த ஜெபத்தை ஆண்டவருக்கு தூப வர்க்கமாக நாம் ஏறெடுத்து கொண்டே இருப்போம். அப்பொழுது அவர் நம் மீது பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 51:17 நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தேவனுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட ஆவி. நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்டு நாம் காலையிலே கதறி அழுது நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்மிடத்தில் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், தூப வர்க்கமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஆசாரியர்களிடத்தில் ஆண்டவர் அப்படி தான் தூப வர்க்கத்தை செலுத்தும்படி சொல்லுகிறார். 5 விதமான வாசனை பொருட்களை சேர்த்து செய்து தூப வர்க்கமாக ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் அதை ஏற்ற வேண்டும் என்று ஆசாரியர்களோடு கூட பேசுகிறார். அவர் அப்படி தான் நம்மிடத்துலேயும் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை தூப வர்க்கமாக எனக்கு செலுத்துங்க, எனக்கு செலுத்துங்க, நான் அற்புதத்தை செய்யட்டும். நீங்கள் இன்றைக்கு உங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது நாளைக்கு பெரிய அற்புதங்களை காண்பீர்கள். யோசுவா 3:5 நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது நம்மிடத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகினால் தான் ஆண்டவர் நம் நிமித்தமாக அவர் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் முழங்கால்களை முடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள். அம்மா எங்கள் குடும்பத்திற்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். என்னுடைய தாயாரும் அப்படி தான். ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்ததன் மூலமாக தான் நான் இன்றைக்கு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். ஜெபம் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். ஜெபிக்கிறதோடு கூட நாம் உபவாசம் எடுத்து ஜெபிக்க முயற்சி செய்வோம். கூடி 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 நம்மோடு கூட உழைக்கிறவர்களையும் சேர்த்து முடிந்தால் வாரத்தில் ஒரு முறையாவது, மாதத்தில் ஒரு முறையாவது நாம் உபவாசித்து ஜெபிப்போம். உங்களுக்காக, உங்களோடு கூட பணிபுரிகிறவர்களுக்காக, இன்னும் மற்ற ஜனங்களுக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் அந்த ஜெபத்தை கேட்பார். உபவாச ஜெபத்திற்கு அவ்வளோ மகிமை எங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். உங்களுக்கும் கட்டாயம் செய்வார். எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் கவலைப்படும் பொழுது அம்மா ஒரு முறை என்னுடைய கணவரிடத்தில் சொன்னாங்க, தம்பி முட்டி போடு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளு என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன பிறகு என் கணவரும் நானும் சேர்ந்து உபவாசம் பண்ணி பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் வரும் காரியங்களை எங்களுக்கு காட்டினார், எங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசினார். அதனால்தான் இன்றைக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். உபவாசம் செய்வது எவ்வளவு முக்கியமானது பாருங்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். முட்டி போடுங்க. முயற்சி சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். என்ன வேணுனாலும் நம்ம மனுஷர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. யார் இடத்துல போகணும்? ஏசாமியின் இடத்துல. அதை தான் தாவீது சொல்லுகிறான்
சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆண்டவர் உங்கள் முயற்சியெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. அது நிமித்தம் கர்த்தர் நம் மீது பிரியமாக இருப்பாராக. யார் பிரியமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்ம இடத்துல பிரியமாக இருந்தால் போதும். அப்படிதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவார். ஒளிப்படத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமாக கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற கனம். முட்டி போட்டு ஜெபிக்கிறது தான் ஆண்டவர் கொடுக்குற கனம். அவர் விரும்புகிறதெல்லாம் என் பிள்ளை என்னிடத்துல அன்பாக இருக்கிறானா, அன்பாக இருக்கிறாளா, என்னிடத்துல காரியங்களை கேட்டு கேட்டு செய்கிறாளா என்று தான் அவர் பார்க்கிறார். அது ஒன்று தான் அவருடைய பிரியம். பழைய ஏற்பாட்டு வேத வசனங்களில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறது அதுதான். என்னிடத்துல என்னுடைய வசனங்களை கை கொண்டு, என் கற்பனைகளை நீ கை கொண்டு அதன்படி செய்வது மாத்திரம்தான் நான் உன்னிடத்துல கேட்கிறேன். வேற எதையாவது நான் கேட்குறேன்னா அது ஒன்று நீ செய்தால் போதும். அதை தான் ஆண்டவர் கேட்கிறார். நாம் ஆண்டவரோடு பேசுகிறோமா என்பதை தான் ஆண்டவர் கேட்கிறார். நாம் அதையே தொடர்ந்து செய்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம மத்தியிலே பிரியமாக இருப்பார். அன்பின் நிமித்தம் நம் நடுவிலே அவர் அமர்ந்திருப்பார். நம் நடுவில் அவர் வந்து உட்கார விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்தை வைக்க விரும்புகிறார். அதற்கு நாம் அனுமதி கொடுக்கிறோமா? அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, இன்னும் 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 இந்த ஜெபத்தை அதிகரிப்போம். எப்படியெல்லாம் ஜெபிக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஜெபிப்போம். சின்ன பிள்ளைகளை வைத்து ஜெபிப்போம், வாலிப பிள்ளைகளை வைத்து ஜெபிப்போம், வயதானவர்களை பிடித்து கொண்டு வந்து ஜெபிக்க வைப்போம், அபிஷேக கூட்டத்தை நடத்துவோம். இப்படி ஜெபத்தை அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டவர் நம் மீது பிரியமாக இருந்து நம் மீது ஆசீர்வாதத்தை அதிகரிக்க செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை தான் பார்த்துருக்குறேன். ஊழியம் செய்ய 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 தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வருகிறார். ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும்போது சாம் வயிற்றில் இருந்தான். அப்போது பிகாம் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த எக்ஸாமை நான் எப்படி எழுத போகிறேன், எப்படி நான் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது எங்கள் தகப்பனார் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். அம்மா, நீ ஜெபம் பண்ணு, ஊழியம் செய், இறைக்கிற கிணறு தான் ஊறும். அதே சொன்னார் ஆண்டவர். ஓமைகளினாலே பேசுவார் என்று நாம் பார்க்கிறோம். அதே வார்த்தையை சொன்னார். நீ எவ்வளோ தூரம் ஊழியம் செய்கிறியோ அவ்வளோ தூரம் உனக்கு நான் பலனை கொடுப்பேன் என்று. இன்னைக்கு பழைய பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் என்னை விட்டு ஒழிந்து போனது. இன்றைக்கு என்னை எவ்வளவா கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளோ ஓடி ஓடி உழைக்க பலனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். பிரியமானவர்களே, எங்கள் அம்மா என்னை திருமணம் செய்து வைத்த பிறகு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான். என் மகா ஜெபம் செய்கிற குடும்பத்தில் இருக்கிறார். எல்லாரும் என் மகளுக்காக ஜெபிப்பார்கள். என் மகள் நன்றாக இருப்பாள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அது அப்படியே நடந்து வருகிறது. ஜெபத்தை நாம் அதிகரிக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அதிகரிப்பார். கர்த்தர் நம் மீது அளவில்லாத பிரியத்தை வைப்பார். நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தமாக சந்தோஷப்பட போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களை வெள்ளியே புடமெடுக்கிறது போல புடமிட்டிருக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் நம்மை அறிந்து, உள்ளத்தின் ஆழங்களையும் அறிந்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறது நிமித்தமாக நாம் இப்பொழுதும் சந்தோஷமாக ஆண்டவருக்கு துதி செலுத்த போகிறோம். நாம் அழுது கொண்டிராதபடி, கண்ணீர் சிந்தி கொண்டிராதபடி, நம்முடைய மாம்சத்துக்காக கண்ணீர் சிந்தி கொண்டிராதபடி, ஆவிக்குரியவைகளுக்காக
நாம் விதைப்போம் பிரியமானவர்களே. நம்மையே விதைப்போம். அதன் நிமித்தமாக ஆண்டவர் அந்த சுகந்த வாசனை நிமித்தமாக நம்ம மீது பிரியமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் என் மீது பிரியமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். மரியாள் இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய கல்லறையிலே காத்திருந்த பொழுது, கண்ணீர் வடித்த பொழுது மரியாளுக்கு முன்பதாக தோன்றினார். அதுபோல நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம் முன்பதாக தோன்றுவார். நான் ஏசப்பாவை பார்க்கணும், ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யணும், நான் இயேசுவை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று அவர் பாதத்தில் கிடக்கும் பொழுது ஆண்டவர் நம் முன்பதாக தோன்றுவார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக காத்திருப்போம். அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. ஆவியிலே நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டவர்களே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் குகையின் மூலமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் இயேசு உங்களை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். என் தாசனை நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது போல உங்களை கண்டுபிடித்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என் மீது பிரியமா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மீது பெருகட்டும்ப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள் இன்னும் பெருகுவதாக. அப்பா, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் நீர் எங்களை அப்படி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நிறைவானவர் எங்கள் மீது நீர் இறங்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே எங்களை நிறைவாக்குவீராக. எல்லா பழைய பலவீனங்களும் இப்பொழுது மறைந்து போகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கிற அந்த வேளையிலே ஆண்டவரே, எல்லா வேண்டாத காரியங்களும் அவர்களை விட்டு விலகி போகட்டும். மாம்சத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு ஒழிந்து போகட்டும். பழையவைகள் ஒழிவதாக, எல்லாம் புதிதாகட்டும். நீர் எங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் மனதார ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை வரங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் அவர்களுடைய இடங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திற்கே எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தையே கலக்குகிறவர்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இதிலும் பெரிதானவைகளை உமது பிள்ளைகளின் மூலம் நீர் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நிரப்பி ஆட்கொள்வீராக. இயேசுவின்